வெல்கம் டு myphysicssir சேனல். இந்த வீடியோ நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கானது. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேயா? அதே மாதிரி இப்போ இந்த இயர், இந்த அகாடமிக் இயரில் கிளாஸ் 11 போகிறவங்க அல்லது கிளாஸ் 12 போகிறவங்க, 10th to 11 ஆர் 11 to 12 போகிறவங்களுக்கு ஆன்லைன் டியூஷன் ஃபிசிக்ஸ் மட்டும் ஓகேங்களா ஸ்டார்ட் ஆக போகுது. ஆன்லைன் டியூஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச்க்கு 3 ஸ்டூடெண்ட்ஸ் தான், அதுக்கு மேலே கிடையாது. ஸோ லைவ் கிளாஸ் ஜூம் ஆப்பில் நடக்கும். ஒரு பேட்சுக்கு 3 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே ஓகேங்களா. அதே மாதிரி நடக்கும் த்ரூ அவுட் த இயர் ஆன்லைன் டியூஷன். அதனால் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ரைட், இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிளாஸ் 11ல் நமக்கு டைனமிக்ஸில் ஒரு டாபிக், தட் இஸ் கொலிசனில் ஒரு டாபிக் ஓகேங்களா. ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் இது, ரீபவுன்சிங் ஆஃப் பால். அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாம். பாருங்கள், கொலிசனில் அதில் 2 டைப்ஸ் ஆஃப் கொலிசன் நம்ம படிச்சிருப்போம். எலாஸ்டிக் கொலிசன், இன்எலாஸ்டிக் கொலிசன். எலாஸ்டிக் கொலிசன்னா என்ன கண்டிஷன், இன்எலாஸ்டிக் கொலிசன்னா என்ன கண்டிஷன், பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்னா என்ன, பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னா என்ன, அதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஓகேயா? இங்கே நம்ம பார்க்க போகிறது வந்து ரீபவுன்சிங் ஆஃப் பால் மேலேருந்து ட்ராப் பண்ணுறப்ப ஒரு ரிஜிட் சர்ஃபேஸில் பட்டு நான் ரீபவுன்ஸ் ஆகும் இல்லையா. இந்த ரீபவுன்ஸ் ஆகிறப்ப அது எவ்வளோ ஹைட் வந்து ரீபவுன்ஸ் ஆகும், ரீபவுன்ஸ் ஆகிறப்ப அதனுடைய வெலாசிட்டி என்ன, ஓகே, அதெல்லாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ லெட் அஸ் கன்சிடர் எ பால். இது வந்து எ பால் ஆஃப் மாஸ் எம், இதோட மாஸ் வந்து எம். இட் ஃபால்ஸ் டவுன் இங்கே. இது வந்து ஒரு ரிஜிட் சர்ஃபேஸ் ஓகே, இட்ஸ் எ ரிஜிட் சர்ஃபேஸ். இதில் இட் ஃபால்ஸ் டவுன், ஃப்ரீலி ஃபால்ஸ் ஓகே, இட்ஸ் எ ரிஜிட் சர்ஃபேஸ். இப்போ கீழே விழுறப்ப இட் ஃபால்ஸ் டவுன் ஃப்ரம் அ ஹைட் ஹெச். இந்த ஹைட் வந்து ஹெச்ன்னு வச்சுக்கிறேன் ஓகே. ஃப்ரீலி ஃபால்னால் இனிஷியல் வெலாசிட்டி என்னது 0, இங்கே வெலாசிட்டி வந்து 0. இப்போ இங்கே வந்து பால் ரீச் பண்ணுறப்ப when it hits the surface, அங்கே பாலோட வெலாசிட்டி என்னவாக இருக்கும் அது நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், v² = u² + 2as, ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், v² = u², யூனா இனிஷியல் வெலாசிட்டி 0, அப்போ ப்ளஸ் 2 × இங்கே ஆக்சலரேஷன் விட்டு கிராவிட்டி தான் விழுது, அப்போ g, எஸ்னா இந்த ஹைட், ஸோ 2gh. அப்போ v² = 2gh வருது, இது 0. அப்போ v = என்னது, √2gh. அப்போ பால் இந்த சர்ஃபேஸை ஹிட் பண்ணுறப்ப இந்த இடத்துல அதோட வெலாசிட்டி வந்து 2gh, அது நம்மளுக்கு தெரியும். இப்போ ரீபவுன்ஸ் ஆகுது. இங்கே பால் வந்து என்னென்னா இங்கே சர்ஃபேஸில் பட்டுட்டு எகைன் இட் ரீபவுன்சஸ் ஓகேயா. இந்த பால் வந்து ரீபவுன்சஸ் இங்கே மேல் நோக்கி போகுது ஓகேயா. இப்போ மேல் நோக்கி போகிறப்ப எவ்வளோ வெலாசிட்டியில் இது வந்து ரீபவுன்ஸ் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கணும். ரீபவுன்சிங் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஓகே. இவ ரீபவுன்ஸ் ஆகிறப்ப அதோட வெலாசிட்டி என்ன, அதுதான் இப்போ நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன், இது ரீபவுன்ஸ் ஆகி இங்கே போகும், இது சர்டன் ஹைட் போகும். கண்டிப்பாக இதே ஹைட் போகாது இல்லையா. ஏன், இங்கே ஹிட் பண்ணுறப்ப சர்ஃபேஸை ஹிட் பண்ணுறப்ப என்ன ஆகும், சம் எனர்ஜி இஸ் லாஸ்ட் டு த சர்ஃபேஸ் இல்லையா. அப்போ இங்கேருந்து வந்த எனர்ஜி இதுக்கு இருக்காது, சம் எனர்ஜி இஸ் லாஸ்ட் டியூ டு த கொலிஷன். அப்போ என்ன ஆகும், இதே ஹைட் போக முடியாது, எனர்ஜி லாஸ் பண்ணுறதுனால இதே ஹைட் போக முடியாது. அப்போ கொஞ்சம் ஹைட் கம்மியாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹைட் ரீச் பண்ணுறதா வச்சுப்போம் ஓகே. இங்கேருந்து இவ்வளோ ஹைட் ரீச் பண்ணுறதா போகும். இந்த ஹைட் வந்து இங்கேருந்து போகிற ஹைட் வந்து h1 அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ முதல்ல இந்த வெலாசிட்டி என்ன, எவ்வளோ வெலாசிட்டியில் இது மேலே போகும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே. அதுக்கு நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்ன கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் ஃபார்முலானா E = v2 - v1 / u1 - u2. இதுக்கு பேர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் ஓகே. இது மாதிரி பால் பவுன்ஸ் ஆகி மேலே போகுது இல்லையா, அந்த இதில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் ஃபார்முலா. இந்த E தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் சொல்கிறது. v2 அப்படின்னா
இங்கே வந்து 2 ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்ன 2 ஆப்ஜெக்ட்னா, ஒன்று வந்து இந்த பால், இன்னொன்று வந்து இந்த சர்ஃபேஸ். ஓகே, பாலை வந்து ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கிறோம், சர்ஃபேஸை வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கிறோம். யூனா இனிஷியல் வெலாசிட்டி, வீனா ஃபைனல் வெலாசிட்டி. ஓகே, இப்போ இந்த பால் மேலேருந்து வந்து ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப போகுது இல்லையா, அதுதான் ஒரு ப்ராசஸாக நம்ம வச்சுக்கிறோம். இப்போ மேலேருந்து வந்து ஹிட் பண்ணுது இல்லையா, ஹிட் பண்ணுறப்போ அதோட வெலாசிட்டி என்ன, அது வந்து இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ஹிட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப போகுதில்ல மேலே, ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப போகிறப்போ அதோட வெலாசிட்டி என்ன, தட் இஸ் ஆஃப்டர் கொலிசன். பிஃபோர் கொலிசன் வந்து ஹிட் பண்ணுறப்போ அதோட வெலாசிட்டி என்ன, அது u1. பால் ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகுதில்ல, அதோட வெலாசிட்டி என்ன, அப்போ வெலாசிட்டி என்ன, v1. ஓகே, அதே மாதிரி u2னா என்னது, இந்த ஃப்ளோரோட இனிஷியல் வெலாசிட்டி. பிஃபோர் கொலிசன் இந்த ஃப்ளோரோட இனிஷியல் வெலாசிட்டி என்ன, 0. ஆஃப்டர் கொலிசன் இந்த ஃப்ளோரோட ஆஃப்டர் கொலிசன் இந்த ஃப்ளோரோட வெலாசிட்டி என்ன, v2. அதுவும் என்னது, ஃப்ளோர் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்குது ஆஃப்டர் கொலிசன், பால் தான் மூவ் ஆகுது. ஓகே, அப்போ இதுவும் 0. அப்போ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாங்க பாருங்கள், E = v2னா என்ன சொன்னேன், 2னாவே ஃப்ளோருக்கு ஆஃப்டர் கொலிசன் ஃப்ளோர் ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ 0 மைனஸ் v1 என்ன சொன்னேன், பாலுக்கு, 1னாவே பாலுக்கு, பாலோட வெலாசிட்டி ஆஃப்டர் கொலிசன், அது நம்மளுக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கிறோம். v1 பை u1 என்னது, இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி என்னது, இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பால் எப்போ, பிஃபோர் கொலிசன் நடக்கிறதுக்கு முன்னாடி இது எவ்வளோ வெலாசிட்டியில் வந்தது, இங்கேருந்து வந்து மோதுறப்போ அதனுடைய வெலாசிட்டி, அந்த வெலாசிட்டி தான் இது இல்லையா. அப்போ u1ங்கிறது இந்த வெலாசிட்டி தான், வந்து மோதுறப்போ அதோட வெலாசிட்டி என்ன, தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh இல்லையா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh u1 மைனஸ் u2னா 2னா என்னது, ஃப்ளோரோட வெலாசிட்டி எப்போ, ஆஃப்டர் கொலிசன் u2, சாரி நாட் ஆஃப்டர் கொலிசன், 2னா ஃப்ளோரு, யூனா என்னது இனிஷியல் வெலாசிட்டி. பிஃபோர் கொலிசன் ஃப்ளோர் என்ன வெலாசிட்டியில் இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதோட வேல்யூ 0. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், மைனஸ் v1 = இங்கே வந்து இது 0 ஆயிடுது, கிராஸ் மல்டிபிள் பண்ணால் E × 2gh வரும். நெகட்டிவ் சைனுங்கிறது டைரக்ஷனுக்காக, அதை எடுத்துடலாம். அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா, v1 = E × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh இப்படி எழுதலாமா. இந்த ஹச்சுங்கிறது எங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஹச்சுங்கிறது எது, இந்த ஹச்சு தான், இது கிடையாது. ஓகே, கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த எந்த வெலாசிட்டியில் ஆப்ஜெக்ட் வந்து மேலே போகும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அடுத்து இது எவ்வளோ ஹைட் போகும் அதை பார்ப்போம். இது எவ்வளோ ஹைட் மேலே போகும் அப்படின்னா, இப்போ இந்த ப்ராசஸ் பண்ணணும். இது வந்து கீழே வந்து மோதி மேலே போகிறப்ப என்ன ப்ராசஸ் அதான் இங்கே பேசணும். இப்போ கீழேருந்து மோதினதுக்கப்புறம் மேலே போகுது, இட் ரைசஸ் டு சர்டன் ஹைட். மேலே போனோன்னு இதோட ஸ்பீடு என்ன ஆயிரும், மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் இதோட ஸ்பீடு என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ இந்த இடத்துல இதோட வெலாசிட்டி வந்து என்னது, 0. இங்கே இதோட வெலாசிட்டி 0. இதை வச்சுட்டு இந்த ஹைட் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கலாமா, எவ்வளோ ஹைட்டு கண்டுபிடிப்போம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா பாருங்கள், என்ன ஃபார்முலா, இந்த இடத்துல இது எவ்வளோ ஹைட் ரீச் பண்ணுங்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாமா பாருங்கள். v² = u² + 2as இது யூஸ் பண்ணோம்னா ஜென்ரல் ஃபார்முலா v² = u² + 2as. விங்கிறது என்னது, இந்த ப்ராசஸில் கீழேருந்து பால் மேலே போகுது, வீனா இந்த ப்ராசஸில் ஃபைனல் வெலாசிட்டி என்னது 0, கீழேருந்து மேலே போகிறப்போ பாலோட வெலாசிட்டி 0. அப்போ 0 = யூனா என்னது இனிஷியல் வெலாசிட்டி, கீழேருந்து மேலே போகிறப்ப அதனுடைய வெலாசிட்டி என்ன, தட் இஸ் v1, இது E × 2gh. அப்போ E × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh ஹோல் ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ் 2aங்கிறது ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி, எஸ்ங்கிறது என்னது இந்த ஹைட், எவ்வளோ ஹைட் போகுதுன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், 2gh1. அப்போ என்ன எழுதலாம் பாருங்கள், இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க, மைனஸில் வரும். ஓகேயா, இந்த டேர்ம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி மைனஸில் வரும். நமக்கு சைன் தேவையில்லை, மேக்னிடியூடு தான் தேவை. ஓகேயா, ஸோ அப்போ என்ன எழுதலாம், 2gh1 = என்ன வரும், இதை ஸ்கொயர் பண்ணால் E² × 2gh. ஓகேயா, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், 2 கேன்சல் பண்ணலாம், gg கேன்சல் பண்ணலாம். ஓகே, இன்னொன்று சொல்லலாம், இங்கே வந்து என்னென்னா ஆக்சலரேஷனுங்கிறது வந்து நெகட்டிவ் ஆக்சலரேஷன், ஏங்கிறது நெகட்டிவ் ஆக்சலரேஷன், அப்வர்டு மோஷன். ஓகே, அதனால் இங்கே வந்து -g போட்டுக்கலாம், -g. ஓகே, அப்போ 2gh இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும், ப்ளஸ் ஆயிரும், E² 2gh. ரைட், இப்போ என்ன கிடைக்குது பாருங்கள், h1 = E² × hன்னு கிடைக்குது. இதுதான் என்னது, ஹைட் ஆஃப் த பால், த ஹைட் அப் டு விச் த பால் கோஸ் எவ்வளோ அப்படின்னா, the height attained by the ball after first rebounds.
ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஹிட் பண்ணிவிட்டு மேலே போகுது இல்லையா, இது ஃபஸ்ட் ரீபவுன்ஸ். ஃபஸ்ட் ரீபவுன்ஸில் ஆஃப்டர் ஃபஸ்ட் ரீபவுன்ஸ் அது ஆர் த ஆஃப்டர் ஃபஸ்ட் ரீபவுன்ஸ் த வெலாசிட்டி ஆஃப் த பால் ஆர் ரீபவுன்சிங் வெலாசிட்டி ஆஃப் த பால். ஃபஸ்ட் ரீபவுன்சிங் வெலாசிட்டி ஆஃப் த பால் இது. ஃபஸ்ட்டு ரீபவுன்சிங் ஹைட் என்ன அப்படின்னா இது. ஓகேயா, இது தெரியும். இப்போ செகண்டு போகுமா, இப்போ இங்கே மேலே போன பால் என்ன ஆகும், திரும்ப இட் வில் ஃபால் டவுன், ஆட்டோமேட்டிக்லி இட் வில் ஃபால் டவுன். அது இங்கே எழுதுறேன். ஓகே, அந்த ப்ராசஸ் தான் இங்கே தான் இருக்குது பால். அது டயக்ராமில் இங்கே தான் நான் வரைய முடியும். ஸோ இங்கேருந்து என்னது, ஆட்டோமேட்டிக்காக பால் கம்ஸ் டவுன், கீழே வருது. இது செகண்ட் ஹிட்டு. இது ஃபஸ்ட்டு ஹிட், இது ஃபஸ்ட் ரீபவுண்ட், இது செகண்ட் ஹிட். ஹிட் பண்ணி என்ன ஆகும், திரும்ப ரீபவுன்ஸ் ஆகும் இல்லையா. ரைட். இப்போ இங்கே மேலேருந்து கீழே வரப்போ இது எந்த வெலாசிட்டியில் வந்து ஹிட் பண்ணும், இங்கேருந்து எந்த வெலாசிட்டியில் போணுச்சோ அதே வெலாசிட்டியில் தான் ஹிட் பண்ணும். ஓகேயா, இங்கேருந்து போனப்போ என்ன வெலாசிட்டி, இ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh, அந்த வெலாசிட்டியில் தான் இங்கே வந்து ஹிட் பண்ணும். ஓகேயா, ஸோ இங்கே வந்து ஹிட் பண்ணுறப்போ, பால் ஹிட் பண்ணுறப்போ அதோட வெலாசிட்டி என்னன்னா இதுதான், இ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh தான், இதுதான் ஹிட் பண்ணும். ஓகேயா, ரைட். இப்போ ஹிட் பண்ணி திரும்ப என்ன ஆகும், பவுன்ஸ் ஆகும். பவுன்ஸ் ஆகிறப்ப இதோட வெலாசிட்டி என்ன அதை பார்க்கணும். இப்போ நம்ம பவுன்ஸ் ஆகிறப்ப, இங்கே பவுன்ஸ் ஆகிறப்ப என்ன வெலாசிட்டின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த வெலாசிட்டி. இங்கே செகண்ட் ரீபவுன்ஸ் ஆகிறப்ப என்ன வெலாசிட்டின்னு பார்க்க போகிறோம். இப்போ செகண்ட் ரீபவுன்ஸ் இது ஃபஸ்ட் ரீபவுன்ஸ் இந்த இடம் ஃபஸ்ட் ரீபவுன்ஸ். ஓகேயா, இப்போ வந்து செகண்ட் ரீபவுன்ஸ் இப்படி போகுது. இதே ஹைட் போகாது, ஏன்னா இங்கே ஹிட் பண்ணுறப்போ கொஞ்சம் எனர்ஜி லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட் வில் கோ டு சம் லெஸ் ஹைட். ஓகேயா, இப்படி போகுது. இது வந்து செகண்ட் ரீபவுன்ஸ். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ரீபவுன்ஸாக வந்து ஹிட் பண்ணுறப்ப வெலாசிட்டி தான் இது. ரீபவுன்ஸ் ஆகிறப்ப எவ்வளோ வெலாசிட்டி இருக்கும், அதுக்கு இதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணலாமா, இதே ஃபார்முலா, இதே மெத்தட் யூஸ் பண்ணலாமா. அப்போ என்ன பார்க்கலாம் பாருங்கள், இந்த ஃபார்முலா. ஓகே வாங்க, E ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, V2 மைனஸ் V1 பை E1 மைனஸ் E2. இதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனுக்கு ஜென்ரல் ஃபார்முலா. இதை வந்து இந்த கேஸ்க்கு அப்ளை பண்ணுவோம். V2னா என்னது, 2னாவே ஃப்ளோருக்குன்னு சொல்கிறேன். ஃப்ளோருக்கு வந்து என்னது, ஆஃப்டர் கொலிசன் வந்து ஹிட் பண்ணிவிட்டு மேலே போகிறப்ப ஃப்ளோர் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்குது. அப்போ V2 வந்து இங்கேயும் 0 தான், மைனஸ் V1 என்னது, V1னா 1னாவே பாலுக்கு சரியா, Vனா ஆஃப்டர் கொலிசன் பால் என்ன ஸ்பீடில் போகுது, அதான் ரீபவுன்சிங் வெலாசிட்டி. செகண்ட் ரீபவுன்சிங் அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வந்து V1 வச்சுக்கிறேன் அப்படியே, V1 பை யூனா என்னது, இனிஷியல். 1னா ஃபார் பால், இனிஷியலாக பால் பிஃபோர் கொலிசனை வந்து ஹிட் பண்ணுறப்ப அதோட வெலாசிட்டி என்னது, இது E இன்ட்டு 2gh. அப்போ U1ஓட வேல்யூ வந்து என்னது, E இன்ட்டு 2gh. ஓகேயா, 2gh மைனஸ் U2. 2னா என்னது, ஃப்ளோரோட இனிஷியல் வெலாசிட்டி பிஃபோர் கொலிசன். ஃப்ளோர் எப்போ வந்து ரெஸ்ட்லேயே தான் இருக்குது, ஸோ 0. ஓகே, அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், என்ன கிடைக்கும், கிராஸ் மல்டிபிள் பண்ணால் இதெல்லாம் 0, V1 மட்டும் தான் இருக்குது. V1 ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிள் பண்ணால் V1 ஈக்குவல் டு E இன்ட்டு E ஸ்கொயர்டு. அப்போ E ஸ்கொயர்டு இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh. இது என்னது, செகண்ட் ரீபவுன்ஸ் வெலாசிட்டி. இங்கேருந்து போகிறப்ப ஆஃப்டர் செகண்ட் ரீபவுன்ஸ் எவ்வளோ வெலாசிட்டியில் இது மேலே போகுது, அந்த வெலாசிட்டி தான் இது. ஓகே, இது வந்து ஃபஸ்ட் ரீபவுன்ஸ் வெலாசிட்டி, செகண்ட் ரீபவுன்ஸ் வெலாசிட்டி. இப்போ இது எவ்வளோ ஹைட் போகும், செகண்ட் ரீபவுன்ஸ் எவ்வளோ ஹைட் போகும், இது வந்து h2ன்னு வச்சுக்கிறேன். இந்த ஹைட்டை இது கண்டுபிடிக்கலாமா, இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா. இதே ஃபார்முலா இந்த கேஸ்க்கு அப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள், V ஸ்கொயர். இங்கே போனோடனே வெலாசிட்டி 0 தான். இந்த இடத்துல மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் பண்ணோன்னே என்ன ஆகும், வெலாசிட்டி 0. அப்போ இந்த இடத்துல 0ன்னு போடுவோம். இங்கே எழுதுகிறேன், 0 ஈக்குவல் டு யூனா என்னது, இது எந்த வெலாசிட்டியில் இந்த ப்ராசஸ் இப்போ அப்போர்டு மோஷன். இது இனிஷியல், இது ஃபைனல். இனிஷியல் வெலாசிட்டி, ரீபவுன்ஸ் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, எந்த வெலாசிட்டியில் ஆப்ஜெக்ட் மேலே போகுது, அதான் ரீபவுன்சிங் வெலாசிட்டி. ஸோ அப்போ இந்த U ஸ்கொயர்டுங்கிற இடத்துல என்ன வந்துடும், இந்த வேல்யூ E ஸ்கொயர்ட் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh ஹோல் ஸ்கொயர்டு வந்துடும் இந்த இடத்துல. ப்ளஸ் நான் என்ன சொன்னேன், அப்போர்டு மோஷனுங்கிறனால மைனஸ் போடலாம், ஏ வந்து நெகட்டிவ். ஸோ அப்போ மைனஸ் 2gh2. இப்போ ஹைட் வந்து h2. அப்போ இதிலேருந்து என்ன கிடைக்குது பாருங்கள் நமக்கு, இது அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் 2gh2 ஈக்குவல் டு என்ன வரும், 2gh2 ஈக்குவல் டு பாருங்கள், இதை ஸ்கொயர் பண்ணால் e⁴ ஸ்கொயர் ரூட்டு போயிடும் 2gh. அப்போ e⁴ 2gh-ன்னு ஒன்று, e⁴ 2gh. இவங்க என்ன பண்ணலாம், 2g கேன்சல் பண்ணலாம். அப்போ h2 ஈக்குவல் டு e⁴ h-ன்னு கிடைக்கும்.
ஓகேயா? இதே மாதிரி ஆஃப்டர் தேர்ட் ரீபவுன்ஸ் ஃபோர்த் ரீபவுன்ஸ் கண்டுபிடிச்சிட்டே போகலாம். இப்போ இதில் வந்து ஒரு சிமிலாரிட்டிஸ் என்ன, ஒரு காமன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட் ரீபவுன்ஸ் வெலாசிட்டி எவ்வளோ கிடைக்குது பாருங்கள், e power 1 square root of 2gh. செகண்ட் ரீபவுண்ட் வெலாசிட்டி e power 2 square root of 2gh. அதே மாதிரி ஃபஸ்ட் ரீபவுன்சிங் ஹைட் எவ்வளவு, e power 2h. செகண்ட் ரீபவுன்சிங் ஹைட் என்னது, e power 4h. இதை வச்சு ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷன் எழுதுகிறேன். எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா பாருங்கள், இப்போ இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். ஜென்ரலாக எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா காமன் ஃபார்முலா என்ன எழுதுகிறேன், ஃபஸ்ட் ரீபவுன்சிங் வெலாசிட்டி ஃபஸ்ட்டு ரீபவுன்சிங் வெலாசிட்டி வந்து e power 1, செகண்ட் ரீபவுன்சிங் வெலாசிட்டி e power 2ன்னு வருது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2g. அப்போ ரீபவுன்சிங் வெலாசிட்டி அப்படின்னா என்ன, ஜென்ரல் ஃபார்முலா அப்படின்னா ஜென்ரலாக ரீபவுன்சிங் வெலாசிட்டி அப்படின்னா என்ன ஃபார்முலானா vn. ஓகேயா? இங்கே வந்து 1ன்னா 1ன்னு போடுவோம், 2னா 2ன்னு போடுவோம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஈக்குவல் டு e power, இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் ரீபவுன்சிங் வெலாசிட்டி e power 1, செகண்ட் ரீபவுன்சிங் வெலாசிட்டினா e power 2 வந்துடுது. அப்போ e power n. ஃபஸ்ட் ரீபவுன்சிங் வெலாசிட்டினா e power 1, செகண்ட் ரீபவுன்சிங் e power 2 அப்படி வந்துடும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh. ஹச்சுங்கிறது வந்து இனிஷியலாக எவ்வளோ ஹைட்லேருந்து பால் விழுது அந்த இது. ஸோ இப்படி எழுதலாம் ஜென்ரல் ஃபார்முலா. அதே மாதிரி ரீபவுன்சிங் ஹைட் என்ன ஃபார்முலா, ரீபவுன்சிங் ஹைட் ஹைட்டுக்கு என்ன எழுதலாம், அங்கே பாருங்கள் ஃபஸ்ட் ரீபவுன்சிங் ஹைட்னா e power 2h, செகண்ட் ரீபவுன்சிங் ஹைட்னா e power 4h. அப்போ ஜென்ரலாக என்ன எழுதலாம்னா hn. இது வந்து nth ரீபவுன்சிங் ஈக்குவல் டு e power twice 2 power n, e power 2n into hன்னு எழுதலாம். இப்படி எழுதிடலாம் ஜென்ரலாக. ஓகேயா? ரீபவுன்சிங் ஹைட். அப்போ ஃபஸ்ட் ரீபவுன்சிங் ஹைட்னா என்னது, n இருக்கிற இடத்துல 1 போடுவோம், அப்போ e power 2h இது வரும். செகண்ட் ரீபவுன்சிங் ஹைட்னா என்னது, n இருக்கிற இடத்துல 2 போடுவோம், அப்போ என்ன வரும், இங்கே 2 போட்டால் e power 4hன்னு இது கிடைக்கும். தேர்ட் ரீபவுன்சிங் ஹைட்னா n இருக்கிற இடத்துல 3 போடுவோம், அப்போ e power 6hன்னு கிடைக்கும். இப்படி வரும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு நம்ம வந்து ரீபவுன்சிங் வெலாசிட்டி அண்ட் ரீபவுன்சிங் ஹைட்டு கேல்குலேட் பண்ணிக்கலாம். இது எப்படி வந்ததுங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? பட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப டேரெக்டாக நம்ம இந்த ரெண்டு ஃபார்முலா எது கேட்குறாங்களோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இது மாதிரி இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆகட்டும். ஓகே, மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.